காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 2வது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இது நல்ல ஜெபம் தான், அப்படி தானே? இது ரொம்ப ரொம்ப நல்ல ஜெபம். ஏன் சொன்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்ல வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உண்மையில் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் நம்ம வார்த்தை ஒருபோதும் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வார்த்தை மற்றவங்களை தூக்கி நிறுத்த வேண்டும். நம்ம வார்த்தை மற்றவங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். நம்ம வார்த்தை மற்றவங்களை தேற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரும் பொழுது அது ஆண்டவரையும் துக்கப்படுத்தும், மனிதர்களையும் துக்கப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. அதே போல ஆகாத சம்பாஷணை நமக்கு இருக்கக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேரம் போக்குறதுக்காக கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாய் பேச பேச அது கடைசியாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாவை நாம் என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தையாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு இடத்த நம்ம வாசிக்க போகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 3லேருந்து 10ஆம் வசனம் வரை நம்ம பார்த்தோன்னா நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு ஏற்றாற் போல என்ன பண்றானா, சுக்கானால் அந்த கப்பலை திருப்பி விடுகிறான். அல்லேலூயா. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. அல்லேலூயா. இந்த யாக்கோபு நாக்கை எதுக்கு ஒப்பிட்டு, இது ஒரு நெருப்பு. அல்லேலூயா. இந்த வார்த்தையினால ஆக்கவும் முடியும், இந்த வார்த்தையினால அழிக்கவும் முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை உங்க வாயில தான் இருக்கு. உலகத்தார் சொல்வாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிம்பாங்க. நான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம், உன் வாழ்க்கை உன் வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நல்லதையே பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லதையே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கெட்டதையே பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்னாகும், கெட்டதையாக நடக்கும். அல்லேலூயா. நம்ம எப்போதும் நல்ல காரியத்தையே பேசி பழக வேண்டும். ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கு, நாவு ஒரு நெருப்பு. அது சரியாய் பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதம், ஆனால் தவறால் பயன்படுத்தினால் அது நெருப்பை போல கொளுத்தி விடும், வாழ்க்கையே அழித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வார்த்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக பேசணும். அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசி பழக வேண்டும். சில குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா, இந்த வார்த்தை தாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வர காரணம் என்னன்னா, ஒரு வார்த்தை போதுங்க. ஹார்டான வார்த்தை பேசினா போதும், அது அப்படியே கணவனையும் மனைவியும் பிரித்து விடும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வர காரணம் என்ன, வார்த்தைகள் தான். அப்போ பாருங்க, நம்ம வார்த்தை கரெக்டாக இருந்தால்